ஃபேண்டாஸ்டிக். இந்த டீய குடிச்ச உடனே தலைவலி எல்லாம் கண்டிப்பா பறந்து போயிடும் இல்ல? நீ எடுத்துக்கோ. அனு, உங்க அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. அன்னைக்கு உங்க அம்மா கிட்ட பேசினதுல இருந்தே நான் நினைச்சுக்குவேன் இவ்வளவு வெகுளியா இருக்காங்கன்னு. ஆமாமா, எதையும் அவங்க மனசுல ஒளிச்சுக்கவே தெரியாது. அப்புறம் இந்த டீ கூட அவங்க சொல்லி கொடுத்த பக்குவம் தான். அப்புறம் வேற என்ன விசேஷம் அனு? விசேஷம்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எங்க அப்பா அம்மாக்கு எப்படா என் கல்யாணம் நடக்கும்னு இருக்கு. அதான் வீட்ல பையன் தேடிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் பேப்பர்ல வர பையன் டீடைல்ஸ் எல்லாம் எங்க அப்பா மார்க் பண்ணி வச்சுட்டே இருக்காரு. இப்படி போற வேகத்தை பார்த்தா சீக்கிரமாவே அவங்க கல்யாணம் முடிச்சிருவாங்க போல இருக்கு. சீக்கிரமே உனக்கு கல்யாணம் நடக்கட்டுமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பையன் கொடுத்து வச்சிருக்கணும். அதிர்ஷ்டம் இல்லாம உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் ஒருத்தனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சூப்பரா டீ போட்டிருக்கானு. நீ மட்டும் என் வீட்ல இருந்திருந்தா தினமும் இதே மாதிரி டீ குடிச்சிருப்பேன். என்னம்மா கால்வலி போயிடுச்சு போல இருக்கு? ஆமாப்பா, அனு கொடுத்த டீல மனசு சரியான மாதிரி அவ தைலம் தேய்ச்சி விட்டதுல கால்வலியும் பறந்து போயிடுச்சு. என்ன அனு, உனக்கு மேஜிக் எல்லாம் தெரியுமா? மேஜிக் மேல மேஜிக் பண்ணிக்கிட்டே இருக்க. ஆமா, உனக்கு பையனை பாத்திருக்காங்கன்னு சொன்னியே. இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் லவ் பண்ணிதான் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கு அப்படி எதுவும் இல்லையா? வீட்ல பாக்குற பையனையே கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஐயோ, இந்த லவ் பண்ற ரிஸ்க் எல்லாம் வேண்டாமா? நாம ஏதோ ஆசைப்படுவோம், நம்ம லவ் பண்ற பையனை ரொம்ப நம்புவோம். ஆனா அவன் நம்மள கண்டுக்கவே மாட்டான். நாம சொல்றத புரிஞ்சுக்கவும் மாட்டான். அப்புறம் எப்ப நம்ம கிட்ட வந்து பேசுவான்னு நம்ம காத்துட்டே இருக்கணும். இதெல்லாம் எதுக்குமா? அப்படின்னா உன் மனசுல யார் மேலயோ ஆசை இருக்குன்னு உறுதி ஆயிடுச்சு, அப்படிதானே? இருந்தா சொல்லு. அவன் யாரா இருந்தாலும் சரி, கைய கால கட்டி தூக்கிட்டு வந்தாவது உன் கழுத்துல தாலி கட்ட சொல்றேன். சரிம்மா, நான் கிளம்புவா. எங்க போற சூர்யா? அதான் சொன்னீங்களேம்மா, டீ பயங்கர பவர்ஃபுல்லுன்னு. தலைவலி சரியாயிடுச்சு. அப்புறம் வீட்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன்? ஆபீஸ்க்கு போறோமா? சரி. See you, அனு. பாய் சூர்யா. பாய்மா. அனு, நிஜமாவே உன் மனசுல யாராவது பையன் இருந்தா சொல்லு. கை காலெல்லாம் கட்டி போட மாட்டேன். இவளை கட்டிக்கிறதுக்கு நீ குடுத்து வச்சிருக்கணும்டான்னு புத்தி சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு இப்போ டைம் ஆயிடுச்சு. இவ்ளோ சீக்கிரமாவா? கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல, சாப்பிட்டு போலாமே. இல்லம்மா, இன்னொரு நாள் வரேன். இப்ப வேலை நிறைய இருக்கு. சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வா. சூர்யா கூடவே போய். சரிம்மா. பாய்மா. சரி, பாய்.
பார்த்து நடங்க மேடம். விழுந்து கை கால் உடைஞ்சு ஏதாவது ஆயிட போகுது. வீட்ல பையன் வர பாத்துட்டு இருக்காங்க. செத்த இன்னைக்கு பயங்கர கடுப்புல இருக்காரு போலயே. இவரை எப்படி சமாதானப்படுத்த போறேனே தெரியலையே. ஐயோ. சரி வாங்க மேடம், வீட்ல டிராப் பண்றேன். என்னது? கார்ல ஏறுங்க மேடம், உங்களை வீட்ல டிராப் பண்றேன்னு சொன்னேன். இல்ல சார், பரவாயில்ல. என்ன பரவாயில்ல? நீ போறது ஆபீஸ்ல இருந்து இல்ல, பிரகாஷ் குரூப்ஸ் வீட்ல இருந்து. இனிமே இப்படி வெளியே சுத்தும் போது கொஞ்சமாவது டைம் சென்ஸோட இரு. இப்பவே சாயங்காலம் ஆயிடுச்சு. அப்புறம் இப்படி தனியா சுத்துறத நிப்பாட்டு. வீட்ல தேட மாட்டாங்களா? ஏதாவது கூட குறைய ஆச்சுன்னா பையன் வேற பாக்குறாங்க. ஏன் சார் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க? அதான் மாப்பிள்ள பாக்குறாங்கன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? மறந்துடக்கூடாதுன்னு தான் சொன்னேன். நான் ஏன் மறக்க போறேன்? நீங்க ஏன் மேடம் மறக்க போறீங்க? நான் சொன்னது எனக்கு. நான் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டேன். உங்க வீட்ல உனக்காக பையன் தேடிட்டு இருக்காங்க. நல்லா தேடட்டும், ஊரெல்லாம் தேடட்டும், வலை வீசி தேடட்டும். ஏன் சார் புலம்புறீங்க? நான் எங்க புலம்புனேன்? தேடட்டும் தானே சொன்னேன். என்ன மாதிரி அழகான பொண்ணு இருந்தா 4 பையனை தேடதான் செய்வாங்க. அதையே நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். எப்படி இருந்தாலும் நீங்களே வந்து, அதுவும் வீட்டுக்கே வந்து, அப்பா அம்மா சொல்றத கேளு, அந்த பையனை கட்டிக்கோ, இந்த பையனை கட்டிக்கோன்னு அட்வைஸ் மேல அட்வைஸ் செஞ்சு என் உயிர் எடுக்க போறீங்க. அப்புறம் என்ன? உயிர் எடுக்கிறனா? நானா? நானா? ஹ, எல்லாம் உனக்கு காமெடியா இருக்குல்ல? நீ இப்ப பேசுனது சரியா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அது நான் உங்களை பார்த்து கேட்கணும். நீங்க ஏற்கனவே கோவத்துல இருக்கீங்க. அதனாலதான் நான் வாயை மூடிட்டு சும்மா இருக்கேன். நீ ரொம்ப பெரிய ஆளானோ, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்லாத மாதிரி பேசுற பாரு. ஏன் சார் இன்னைக்கு இவ்ளோ சண்டைக்கு வரீங்க? கேள்வி கேட்டா சண்டையா? சொல்லு, அது சண்டையா? சரி, நான் இனிமே எதுவும் கேட்க போறதில்ல. போதுமா? உனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படியே நடந்துக்கும். அத வேற உனக்கு சொல்லி தரணுமா? அதான் நீ நினைச்ச மாதிரியே பண்ணுவியே. ஏன் சார் இவ்ளோ எரிஞ்சு விடுறீங்க? கேட்க கூடாதது அப்படி என்ன நான் கேட்டுட்டேன்? அதே எப்படி மீரா மேம் கிட்ட சொல்ற மாதிரி என்கிட்ட சொல்றீங்க? சொன்ன உடனே நிப்பாட்டுன்னு நான் என்ன மிஷினா? அனு, உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்றேன்னு சொன்னேன். எல்லாத்தையும் விவரமா சொல்லதான் போறேன். நிச்சயமா சொல்லுவேன். ஆனா நீ கேட்ட நேரம் தான் தப்பு. நான் வேற ஒரு டென்ஷன்ல இருந்தேன். அதெல்லாம் இல்ல சார், நீங்க சந்தோஷமா தான் இருந்தீங்க. நான் கேட்கவும் தான் நீங்க டென்ஷன் ஆனீங்க. சும்மா மாத்தி மாத்தி பேசாதீங்க. திடீர்னு வந்து கேட்டா என்ன பதில் சொல்றதானோ? இன்னும் எத்தனை நாள் தான் சார் காத்துட்டு இருக்கிறது? நீங்க விவரமா சொல்லுவீங்கன்னு நான் ஏற்கனவே ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தாச்சு. ஒரு சாதாரண பொண்ணு எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்க முடியுமோ அதை விட பல மடங்கு காத்துட்டு இருந்தாச்சு. என் உணர்ச்சிகளுக்கு தான் இங்க மரியாதையே இல்லையே. பரவாயில்ல சார், விடுங்க. நீங்க என்ன அலைய வைக்கணும் தான் இப்படி எல்லாம் பண்றீங்க. அலைய விடுங்க. உங்களுக்கு திருப்தி ஆகுற வரைக்கும் அலைய விடுங்க. அவ்வளவுதானே. நான் வரேன் சார். அனு நில்லு. நான் உன்னை வீட்டுல டிராப் பண்றவா, வந்து கார்ல ஏறு. இப்ப ஏன் அனு அழற? என் தலையை எடுத்து நான் அழறேன். உங்களுக்கு என்ன? அனு, எல்லாத்துக்கும் விவரமா பதில் சொல்ல முடியாது சார். நான் எதுக்கு அழுறேன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ப்ளீஸ் சார், போதும். ஏன் அனு எதுவும் பேச மாட்டியா? அனு, லாக் போட்டிருக்கு.
பேச மாட்டியா அனு? என்னோட எந்த ஆசையையும் நிராசையாக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, மறந்துட்டீங்களா சார்? என்னடி ஆபீஸ்ல இருந்து வந்தது வராதமா மாடிக்கு வந்திருக்க? இல்லம்மா, ரம்யாவை பாத்துட்டு போலான்னு வந்தேன். ரம்யாலாம் ஒண்ணும் இல்லைங்க. போ, கை கால் முகலாம் அலம்பிட்டு வரப்போ. நீ என்னடி இங்க நின்னுட்டு இருக்க? அக்கா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். காலையில வேலைக்கு போற அவசரத்துல உன்கிட்ட சரியா பேச முடியல. ஏ, திட்ட எதுவும் பாக்கி வச்சிருக்கியா? ஏற்கனவே திட்டினதெல்லாம் பத்தலையா? அக்கா நிஜமா சொல்லு, அந்த அசம்பத்துக்கா நீ அனுவை கல்யாணம் பண்ணி கொடுக்க போற? அவனுக்கும் அனுவுக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகாதுக்கா. ராஜயோகம் அது இதுன்னு சொல்லிட்டு அனுவை பாலும் கிணத்துல தள்ளிடாத நான் சொல்லிட்டேன். அனு வாழ்க்கையில எனக்கு மட்டும் அக்கறை இல்லையாடி? இப்படியெல்லாம் சொல்ற? நீ தப்பா நினைச்சுக்காதக்கா. எனக்கு நிஜமாவே சந்தேகமா இருக்கு உனக்கு அக்கறை இருக்கா அப்படின்ட்டு. அக்கறை இருந்திருந்தா நீ இப்படி எல்லாம் யோசிச்சிருப்பியா? அக்கா, அணு தலையில பெரிய பாறாங்கல்ல தூக்கி போடுற மாதிரி தான் இருக்குன்னு யோசிக்கிறது. இன்னைக்கு பாத்தியா அந்த ரகுபதி என்னெல்லாம் பேசினான்னு? அவன் வீட்டுக்கு எப்படிக்கா நம்ம பொண்ணு அனுப்புவ? அந்த ரகுபதி எப்பவுமே இப்படித்தான். இதெல்லாம் நமக்கு புதுசா? அக்கா நீ இதையே சொல்ற, கல்யாணத்தை பத்தியும் பேசுற. என்னக்கா நீ? பூர்ணி, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நாளைக்கே நான் போய் ரகுபதி முன்னாடி நின்னு என் பொண்ண உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கங்கன்னு கேட்கவா போற? ஒருவேளை அனு தலையில அப்படி எழுதி இருந்தா என்ன செய்யறதுன்னு மட்டும்தான் நான் சொன்னேன். ஆனா அதுக்காக எதுக்கு என்ன இவ்வளவு திட்டி தீக்குற? யாருக்கு யாருன்னு நாமளா முடிவு பண்றோம்? எல்லாம் அவங்க விதிப்படிதான் நடக்கும். அக்கா சும்மா இங்க சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காத. கையால் ஆகாத தனத்துக்கு இன்னொரு பேரு தலையெழுத்து. நீ என்ன திட்டணும்னு தீர்மானம் பண்ணிட்ட, சும்மாவே ஆடுவ. இப்ப நல்ல காரணம் வேற கிடைச்சிருச்சு, சும்மா விடுவியா நீ? அந்த சாமியாடி அம்மா அப்படி எல்லாம் சொல்லனா நான் ஏன் சம்பத்தை பத்தி எல்லாம் யோசிக்க போறேன்? எனக்கு மட்டும் ரகுபதி வீட்டுக்கு அனு அனுப்பணும்னு ஆசையாடி? இல்லக்கா பொன்னி, ஏதாவது அபசகனமா சொல்லி வைக்காத. நீ எந்த நேரத்துல என்ன கேப்பியோன்னு எனக்கு அப்படியே பக்கு பக்குன்னு இருக்கு. உனக்கு நான் அக்கா, அதை ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு நீ அக்கான்னு அந்த ரகுபதி எந்த நேரத்துல சொன்னானோ அப்பையில இருந்து நீ ஒரு மெதப்பா தாண்டி பேசிட்டு இருக்க. சரிக்கா, நான் எதுவுமே அபசகுணமா பேசல. இந்த சாமியாடி ராஜயோகம் இதெல்லாம் ஒரு ஓரமா வையே. நான் ஒரு பேச்சு கேக்குறேன். நம்ம அனு ஒருவேளை யாரையாச்சும் லவ் பண்றேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? ஒரு அம்மாவா நான் இதெல்லாம் யோசிக்காம இருப்பேனா? நானும் சுப்பும் அனு யாரையாச்சும் காதலிக்கிறாளான்னு கவனிச்சு பார்த்தோம். ஆனா எங்க கணக்கெல்லாம் தப்பா போச்சு. நொப்பட்டி நீல்னு ஒரு பையனை பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, அவன் கூட அனுவுக்கு ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான். அவங்க ரெண்டு பேருக்குள்ள வேற எதுவும் கிடையாது. அவன் ஃப்ரெண்டுனா எல்லாருமே ஃப்ரெண்டா? அது எப்பவும் நடந்த கதை. இப்ப எதுக்கு? இப்போ ஒருவேளை ஏதாவது லவ் இருக்குன்னு அனு சொன்னானா? சந்தோஷம்தான். அவளுக்கு பிடிச்ச பையன் நம்மளுக்கு ஒத்து வந்தா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான். என் பூர்ணி, அவ காதலிக்கிறேன்னு யாரையாச்சும் கூட்டிட்டு வந்தா அவன் பேரு ஆளதானே ஆரம்பிக்கும். உனக்கு என்ன தோணுது? ஐயோ போக்கா. ஏய், என்னடி நீ சம்பத்துன்னு சொன்னாலும் எரிஞ்சு விழுற, காதலிக்கிற பையன் ஓகேன்னு சொன்னாலும் அதுக்கும் எரிஞ்சு விழுற. ஒருவேளை நம்ம அனு காதலிக்கிற பையன், ஐயோ உனக்கு எப்படி சொல்றது? இல்லக்கா, காதலிக்கிற ஆளு எப்படி எப்படியோ இருந்தா நீ ஒத்துப்பியா? எப்படி எப்படியோனா, இந்த குழந்தைங்க கதையில எல்லாம் வருமே, 3 கண்ணு 4 காலு அந்த மாதிரியா? ஐயோ அக்கா, என்ன நொக்கா? எதையாவது சொல்றதா இருந்தா நேரடியா சொல்லு. சும்மா அப்படி இப்படியா, இல்ல இப்படி அப்படியா, இதுல அதுவா அதுல இதுவா, என்னடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ. நீ திட்டுறதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் திட்டினா நீ எங்கிட்ட ஓடிடுவ. நானும் காலையில இருந்து பாக்குறேன், என்னதான் நொட்ட சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன ஏதாவது கேட்கணும் தான் வேலையில இருந்து சீக்கிரம் வந்தியா?
எல்லா வலியையும் மறக்க வச்சுட்டு போயிட்டா. சூர்யா, அனு ரொம்ப நல்ல பொண்ணு. அவகிட்ட ஏதோ ஒரு மாயம் இருக்கு. நீ மல்லிகை செடி கொண்டு வரும்போது வீடெல்லாம் ஒரு மனம் பரவுச்சுல்ல, அதே மாதிரி இவ வரவும் மனசெல்லாம் ஒரு வாசம் பரவுதுப்பா. அவளை பார்த்தாலே நம்ம வீட்டு பொண்ணுன்னு தோணுது சூர்யா. அவ மட்டும் தினமும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனா எனக்கு மாத்திரை மருந்து எதுவுமே தேவையில்லை. சில பொண்ணுங்க வயசுல மூத்தவங்கள பார்த்தா ரொம்ப மரியாதையா நடந்துக்கிற மாதிரி காமிச்சுப்பாங்க. ஆனா இவகிட்ட அது எதுவுமே இல்லப்பா. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கா. மனசுல இருக்கிறது எல்லாம் அப்படியே சொல்லிடுறா. அவ எப்பவுமே சந்தோஷமா இருக்க இதுதான் காரணம்னு எனக்கு தோணுது சூர்யா. கரெக்டுமா. அவளுக்கு மனசுல எதையும் மறைச்சு வைக்க தெரியாது. நேரா எல்லாத்தையும் சொல்லிடுவா. வாப்பா பங்கஜ். வந்துட்டானா? இனிமே ஒரே அட்வைஸ் மழைதான். என்ன பங்கஜ், இவன் அழுத்துக்கிற அளவுக்கு அப்படி என்ன அட்வைஸ் பண்ற? இல்லம்மா, சார் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்காரு. நீங்க 2 பேரும் என்னைக்கு என்கிட்ட நிஜத்தை சொல்லிருக்கீங்க? நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். அப்புறம் டிரைவர் வேலை ஆச்சா இல்ல இன்னும் பாக்கி இருக்கா? இத போன்லயே கேட்டிருக்கலாமே. ஏன் இவ்வளவு தூரம் நேர்ல வரணும்? நேர்ல முகத்தை பார்த்து பேசினாதான் சரியா புரியும். அதான் வந்தேன். கரெக்ட் பங்கஜ். நேர்ல முகத்தை பார்த்து பேசும்போது தான் எல்லாமே புரியுது. என்ன புரிஞ்சது? என் முகத்தை பார்த்து இதுவரை நீ எதையுமே புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே தெரியலையே. உன் முகத்துல புரிஞ்சுக்க என்ன இருக்கு? நான் சொன்னது அனு முகத்தை. பாவம் அவ. நான் அப்படி பேசியிருக்கவே கூடாது. டேய் நில்றா. நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது ஏதாவது தப்பு பண்ணா சார் காதை திருக்குவார்ல, ஞாபகம் இருக்கா? இல்ல. அது எப்படிடா மறக்கும்? இப்ப எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஞாபகம் இருக்கிறது கூட ஏண்டா ஞாபகம் இருக்குன்ற அளவுக்கு தான் இருக்கு. பைத்தியமானா நல்லா இருக்கும்னு தோணுது. போதுமா? இல்ல பங்கஜ், நான் இன்னைக்கு தப்பு பண்ணிட்டேன். எனக்கு அதுக்கு பனிஷ்மெண்ட் வேணும். நம்ம ஸ்கூல் சார் மாதிரி என் காதை திருகி புத்தி சொல்லிட்டு போ. டேய், நான் நிஜமா தான் சொல்றேன். ப்ளீஸ் பங்கஜ். சூர்யா, ரொம்ப ஓவரா போற நீ. இப்ப நீ எனக்கு பனிஷ்மெண்ட் தரியா இல்ல போன் பண்ணி எஃப்எம் வர சொல்லட்டுமா? எஃப்எம்மா? உனக்கு ஏண்டா புத்தி இப்படி போகுது? உனக்கு ஏத்த மாதிரி நீ யோசிக்கவே மாட்டியா? ப்ளீஸ் பங்கஜ், பனிஷ்மெண்ட் குடுறா.